Uh, Pranam Mahavishnu Bhagavan. Uh, shall I ask in Tamil? Yeah, please. Uh, Pranam Mahavishnu Bhagavan. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஆஹ் வார்த்தைகள் வரல எனக்கு. நீங்க இது சொல்ல 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 என் மனசுல வந்து உங்களுடைய விஸ்வரூபம் தான் நான் அவங்களுக்கு ரூபா அவங்களுக்கு கொடுக்கும் போது என்னுடைய மனசுக்கு நான் விஸ்வரூப தரிசனம் தான் பார்த்துட்டு இருந்தேன் நான். உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸால நாங்க நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆஹ் எல்லாருடைய பகவானுடைய பிளஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு இருக்குன்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி பிராப்தம் உள்ளவங்க மட்டும்தான் இந்த செஷனுக்குள்ள வர முடியும். அதுவும் வந்து நீங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமானவங்க. என்னுடைய இஷ்ட தெய்வம் ராமர். உங்களுடைய அவதாரம் தான் அவரு. நீங்களே வந்திருக்கும் போது எனக்கு வந்து ஒன்னும் சொல்ல தோணல. ஓம் நமோ நாராயணா தான் சொல்ல வருது எனக்கு. ஆஹ் வார்த்தைகள் பதட்டமாகுது. ஆஹ் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுடைய பிரசன்ஸ் நான் பார்த்திருக்கேன். நீங்க இருக்கிறீங்கன்றத உணர்ந்த இன்னைக்கு காலையில கூட வந்து எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் போட்டோ உங்களை தான் நான் பார்த்தேன். சகஸ்ர அதாவது உங்களுடைய கையில இருக்க அந்த சுதர்ஷன சக்கரத்தை தான் நான் பார்த்தேன். அப்ப அந்த சுதர்ஷன சக்கரத்துல சுத்தி இருக்க இந்த உலகத்தை நான் இது பார்த்தேன் நானு. உங்க கையில எல்லாம் அடங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு காலையில நான் பூஜைக்கே போனேன் நானு. இன்னைக்கு வந்து உங்களுடைய பிளெஸிங்ஸ் எனக்கு கிடைக்கின்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஹ் ஆஹ் எனக்கு நீங்க எப்பவும் என் கூட இருக்கணும். என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்க இருக்கணும். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு எப்பவுமே கிடைக்கணும். ஒரே ஒரு விஷயம் நான் கேட்கணும். என்னோட கணவருக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கணும். நல்ல சம்பளம்ல உள்ள வேலை கிடைக்கணும். அவர் இப்போ ஒரு எக்ஸாம் எழுத போறாரு. அந்த எக்ஸாம்ல வந்து நல்லா பாஸ் பண்ணிட்டா கொஞ்சம் நல்ல வேலை கிடைக்கும். அவர் ரொம்ப டென்ஷனா இருக்கு. அவர் 3 மாசமா அவருக்கு அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண வச்சிருங்க. ஆஹ் அதுக்கப்புறம் எனக்கு வந்து நீங்க எப்பவும் எங்க கூட இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசையே எனக்கு. நீங்க உங்களோட பிளெஸிங்ஸ் வந்து எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் எப்பவும் கிடைக்கணும். எனக்கு இது மட்டும் எனக்கு இருந்தா போதும் பகவானே. நீங்க எப்பவும் இருக்கணும்னு எனக்கு சொல்லணும். உங்க ப்ரொடெக்ஷன் கீழே நாங்க இருக்கணும். இப்போ நான் காட்சி அளிக்கிறதே விஸ்வரூப தரிசனத்துலதான். விஸ்வரூப தரிசனம் தான் இப்போ நான் காட்சி அளிச்சுட்டு இருக்கேன். எல்லாரையுமே காப்பாத்துறதுதான் என்னுடைய வேலை. எல்லாரையுமே நான் நல்லபடியா காப்பாத்திட்டு இருக்கேன். ஆனா ஒவ்வொருத்தருடைய கர்மாப்படி அவரவர்கள் எதையெல்லாம் அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த கர்மாவை என்னால முழுமையா நீக்க முடியாது. அவங்க கர்மாவை அனுபவிக்கும் பொழுது நான் அதை பார்த்துட்டு இருக்கேன். நான் முன்னாலேயே சொன்னபடி உங்களுடைய கர்மாப்படி நீங்க ஒரு மலையிலிருந்து கீழே விழணும் இருந்தா நீங்க மலையிலிருந்து கீழே விழுவீங்க. ஆனா கீழே விழுந்து அடிபடாது. மேலேயே உங்களை யாரும் தாங்கி பிடிச்சிருவாங்க. அதனால நீங்க கீழே விழுந்து அடிபடாது. உங்க கர்மாப்படி நீங்க கீழே விழுவீங்க. ஆனா கீழே விழுந்து உங்களுக்கு அடிபடாது. ஏன்னா நீங்க என் மேல செலுத்துற பக்தியினால நான் வந்து அந்த அளவுக்கு உங்களை தாங்கி பிடிக்க முடியும். இப்போ நீங்க உங்க கணவருக்கு வேலை விஷயமா கேட்டீங்க. அவரால விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்க முடியுமா? அவர் டெய்லி படிக்கிறாரு விஷ்ணு. அவர் நேத்து கூட அதான் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் விஷ்ணு சகஸ்ரநாமத்துல வந்து எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்கும். என் பையனையும் படிக்க சொல்லிட்டு இருக்காரு. அவர் டெய்லி படிப்பார் விஷ்ணு மகாவிஷ்ணு. உங்களுக்கு அப்போ அவர் வேலைக்காக என்ன பண்ணணும்? என்னுடைய படத்தை தனியாக என்னோட படத்தை வச்சு அந்த சரிங்க. ஒரு பூஜை அறையிலையோ இல்ல ஒரு மனையிலையோ என்னோட படத்தை வச்சு அதுக்கு மாலையை சாத்திட்டு அதுக்கு கண்டிப்பா. முன்னால ஒரு மஞ்சள்ல ஒரு பிள்ளையார் ஒண்ணு பிடிச்சு வச்சு சரிங்க. அத 48 நாளைக்கு இப்போ வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிச்சா கூட அது வந்து நமக்கு ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு ஒரு உறுதியோட எனக்கு இது கிடைக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு பதவி உயர்வு கிடைக்கணும், ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பளம் கிடைக்கணும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கணும், எனக்கு நல்லபடியா என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும்.
வெறும்ன படிக்கிறது எல்லாருமே படிக்கிறோம். ஆனா ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். சங்கல்பம் எடுத்து இன்னையிலிருந்து 48 நாள் எந்தவித தடையும் இல்லாம நான் தினமும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிப்பேன். இந்த விஷ்ணு படத்துக்கு முன்னால உட்கார்ந்து படிப்பேன். தீபம் ஏத்துவேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்வேன். அது ஒரு சர்க்கரையா கூட இருக்கலாம், ஒரு கல்கண்டா கூட இருக்கலாம். ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு அதை படைச்சு அதுக்கப்புறம் ஒரு கற்பூரம் காட்டி மனசு உருகி விஷ்ணுட்ட எனக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாம் நான் கேட்டு, அதுல ரொம்ப முக்கியமா எனக்கு இப்ப உடனே இது தேவை இருக்கும் அந்த விஷயத்த முதல்ல கேட்டு, மற்ற விஷயங்கள்ல அடுத்ததா கேட்டு, தினமும் 48 நாளைக்கு விஷ்ணு படத்தை கீழே இறக்கி வச்சு அதுபடி பண்ணிட்டு வரணும். அப்படி வரும்பொழுது உங்களுக்கு காரிய சித்தி ஆகும். ரொம்ப 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 நன்றிகள் மகாவிஷ்ணு. எனக்கு இந்த இதுல நிறைய விஷயங்கள் இந்த QHD வந்ததுக்கு அப்புறம் சரியா இருக்கு. என்னுடைய பையனுக்கு உடம்பு நீங்க கிருஷ்ணா என்ன ஹீல் பண்ணீங்க. உங்களோட அவதாரம் தான் என் பையனை குணப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் மதர் டோலரிஸ் வந்தாங்க. எனக்கும் நாங்க ஏற்கனவே நீங்க ஒரு வாட்டி எனக்கு மகாலட்சுமி தாயும் நீங்களும் எனக்கு ஹீலிங் கொடுத்தீங்க. எனக்கு ரொம்ப பிராப்தம் ரொம்ப கிடைச்சிருக்குன்னு நான் ரொம்ப நம்புறேன் நானு. ஏன்னா அதனாலதான் இப்ப உங்ககிட்ட பேசுற பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஜிதேன் சார் என்னை நான் எந்த இதுல புண்ணியம் பண்ணிருக்கேன்னு தெரியல, என்னை கனெக்ட் பண்றதுக்கு அது உதவி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் நன்றிகள், உங்களுக்கும் நன்றிகள். எனக்கு உங்க பாதத்துல நாங்க எப்போ இருக்கணும். என்னுடைய குடும்பத்தார் நாங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும். எந்த நேரத்துல எனக்கு மனசுல ஆஹ் ஒரு கெட்ட எண்ணம் வரக்கூடாது. யாருக்கும் இந்த தீங்கு செய்யணும்ன்ற எண்ணம் வரக்கூடாது. எனக்கு அந்த நல்ல குணத்தை எனக்கு கொடுங்க கடவுளே. அந்த அந்த எண்ணமே உனக்கு நல்லது செய்யும். மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வருதே ஒரு பெரிய விஷயம். அதனால அந்த மாதிரி பூர்வ ஜென்ம புண்ணியங்கள்னாலதான் இந்த மாதிரியான என்ன மாதிரி ஒரு பெரிய அவதாரத்தோட பேச முடியுது. அது எல்லாருக்குமே ஒரு புண்ணியம். இத பேசுறவனுக்கும் புண்ணியம், இத பண்ணி வைக்கிறவனுக்கும் புண்ணியம், இதை கேட்கிறவர்களுக்கும் புண்ணியம், எல்லாருக்குமே புண்ணியம். எல்லாருமே புண்ணியம் செய்தாதான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையே உருவாகும். கண்டிப்பா சுவாமி, கண்டிப்பா காமிக்க. ரொம்ப நீ ரொம்ப ஒரு ரொம்ப நன்றிகள் சுவாமி. நீ ஒரு விளக்கு ஏத்தி வச்சு 9 நாளைக்கு பூஜை பண்ணணுமே. பண்ணுறேன் சாமி, பண்ணுறேன், வெள்ளி கண்டிப்பா செய்வேன் நான். வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு ம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிச்சு அந்த ஒரு விளக்கை ஏத்தி அந்த விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு 9 நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் தினமும் அந்த விளக்கை ஏத்தி பூஜை பண்ணிட்டு அதுக்கு ஒரு பாலோ கற்கண்டோ வச்சு அதுக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணணும். கண்டிப்பா சாமி, இது கண்டிப்பா கண்டிப்பா இது செய்வேன். இது யாரு கேட்கிறாருன்னா நரசிம்மர் கேட்கிறார். நரசிம்மர் தான் ஸ்ரீராம். நரசிம்மர் தான் இந்த பூஜையை பண்ண சொல்றார். ரொம்ப 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 நன்றிகள் சுவாமி, ரொம்ப நன்றிகள். நான் கண்டிப்பா செய்யறேன் சாமி, கண்டிப்பா நான் செய்யறேன். நீங்க சொன்னது ரெண்டுத்தையும் நான் செய்யறேன். நான் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஹஸ்பண்ட் படிக்க சொல்றேன், நானும் விளக்கேத்துறேன் சாமி. ரொம்ப 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 நன்றிகள். என்கிட்ட பேசுனதுக்கு நான் ரொம்ப நன்றிகள் சொல்றேன். எப்போ உங்களோட பாதுகாப்பு ஆசீர்வாதங்கள் எனக்கு என் குடும்பத்தாருக்கு கிடைக்கணும். நன்றிகள் சுவாமி, எல்லாருக்கும் நன்றிகள். இந்த இந்த சரி. Okay, Rekha. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். You just Rekha.